அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் லிங்கத்தை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? லிங்கத்தில் எந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்றது பார்த்தோம். இன்றைக்கி குண்டலினி மகாசக்தியை பற்றி பார்ப்போம். குண்டலினி மகாசக்தி அப்படின்றது நம்ம முதுகு தண்டுக்கு கீழே இருக்கிற ஒரு சக்தி. அது ஸ்லீப்பிங் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த எனர்ஜியை நம்ம மேலே எழுப்பணும். அப்போ அதுக்கு நெத்தி பொட்டில் தவம் பண்ணணும். அப்போது நம்ம நெத்தி பொட்டில் தியானம் பண்ணும்போது அங்கே காந்த சக்தி அடர்த்தி பெற்று கான்சியஸ்னஸ் அதிகமாகும்போது எனர்ஜி நம்ம முதுகு தண்டுக்கு கீழே இருக்கிற எனர்ஜி, அதாவது குண்டலினி சக்தி மேலே எழும்பும். அதாவது எங்கே அதிகமான கான்சியஸ்னஸும் மேக்னட்டிசமும் இருக்கோ அந்த இடத்துல எனர்ஜி அதிகமாகும். அப்போது முதுகுத்தண்டுக்கு கீழே நேச்சுரலாக நம்மளுக்கு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி நம்மளோட உடல் வளர்ச்சிக்கு தேவைப்படுறதுனால அது கீழே இருக்குது. அதே எனர்ஜியை நெத்தி பொட்டுக்கு கொண்டு கான்சியஸாக நம்ம அந்த விஷயத்த செய்யலாம். உடம்போட வளர்ச்சிக்கு உண்டான ஹார்மோன்ஸ் டைரெக்டாக செக்ரேட் ஆகலைன்னா கூட நெத்தி பொட்டில் செக்ரேட் ஆகிற ஹார்மோன்ஸ் விசுத்தி சக்கரத்தை ட்ரிகர் பண்ணுற மூலமாக அங்கே ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகும். அப்போ விசுத்தி ட்ரிகர் ஆச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கிற தைமஸ் ட்ரிகர் ஆகும். அப்போது அங்கே இருக்கிற ஹார்மோன்ஸு செக்ரேட் ஆகும். அப்போ அங்கே இருக்கிற சக்கரை ஆக்டிவேஷன் ஆகும்போது அதுக்கு கீழே இருக்கிற சக்கரை ஆக்டிவேஷன் ஆகும். அங்கே இருக்கிற சக்கரத்தில் ஹார்மோன் செக்ரேட் ஆகும்போது அது அட்ரினல் கிளாண்டில் இருக்கிற ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். அட்ரினல் கிளாண்டை ட்ரிகர் பண்ணுற மூலமாக அங்கே ஹார்மோன் செக்ரேட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் பாடி அப்படின்ற விஷயத்தில் நம்ம ஆக்ஞா சக்கரத்தை சொல்கிறோம். அப்போது ஆக்ஞா சக்கரம் தான் இதில் மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் பாடின்னு சொல்கிறோம். அதாவது அது ட்ரிகர் ஆச்சுன்னா கீழே இருக்கிற எல்லா சக்கரமும் ட்ரிகர் ஆயிரும். அப்போது குண்டலினி சக்தி மேலே எழும்பி நெத்தி பொட்டுக்கு வந்தால் இந்த விஷயம் கான்சியஸாக செய்ய முடியும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்ருக்கு. இப்போவும் நெத்தி பொட்டில் ஹார்மோன்ஸு செக்ரேட் ஆகுது. அதனால் மற்ற கிளான்ஸ் எல்லாம் இயக்கப்படுது. ஆனால் குண்டலினி மகாசக்தி நெத்தி பொட்டுக்கு வந்தால் இந்த இயக்கம் இன்னும் சிறப்பாக இயங்கும். அதே மாதிரி உடலில் எந்த குறையும் இல்லாத அளவுக்கு குண்டலினி மகாசக்தி பார்த்துக்கொள்ளும். அப்போது உடம்புல எங்கே ஒரு குறை இருக்கோ அந்த குறையை உடனே சரி செய்கிறதுக்கு அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதுக்குண்டான பர்டிகுலர் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுறதுக்கு இது காரணமாக இருக்கும். அதுதான் இந்த குண்டலினி மகாசக்தியோட வேலை. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சியஸ் ஆக்டிவிட்டிக்கு வந்துடும் இந்த சக்தி. இப்போது நெத்தி பொட்டில் தியானம் பண்ணி பிட்யூட்ரி கிளாண்டை நீங்கள் நல்லா ஆக்டிவேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அங்கே கான்சியஸ்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். அப்போது கான்சியஸ்னஸ் அதிகமாகும்போது அங்கே காந்தமும் அதிகமாகும், அதே மாதிரி எனர்ஜியும் அதிகமாகும். அப்போது இந்த குண்டலினி சக்தி மேலே எப்படி எழும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உடம்பை ஒரு பேட்டரி மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பேட்டரியில் மேலே நெத்தி பொட்டு ப்ளஸ், பேட்டரியில் பார்த்துருக்கீங்களா? மேலே ப்ளஸ் இருக்கும், கீழே மைனஸ் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி நெத்தி பொட்டில் ப்ளஸ் இருக்கும், கீழே மூலாதாரத்தில் மைனஸ் இருக்கும். அப்போது ஒவ்வொரு சக்கரத்துக்கும் அது மாறுபடும். இப்போ நெத்தி பொட்டு ப்ளஸ் அப்படின்னா விசுத்தி சக்கரம் மைனஸ். அதே மாதிரி அநாகதம் வரும்போது அது ப்ளஸ். மறுபடியும் மணிப்பூரகத்துக்கு வரும்போது அது மைனஸ். அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம் சக்கரம் வரும்போது அது ப்ளஸ். அதுக்கப்புறம் மூலாதாரம் வரும்போது மைனஸ். இப்போது குண்டலினி மகாசக்தி எப்படி இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மூலாதாரத்தில் இருக்கும், ஆனால் அதிலிருந்து எனர்ஜி ரொம்ப குறைவான அளவில் தான் வெளிப்படும். அப்போது அந்த எனர்ஜியை வச்சு தான் இந்த பாடி ரன் ஆகிட்டுருக்கு. அப்போ இது மேலே இருக்கிற எல்லா சக்கரத்தையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கு, ஆனால் ரொம்ப குறைவான அளவில் தான் வச்சுருக்கு. அந்த குறைவான அளவில் தான் இந்த பாடி ரன் ஆகிட்டுருக்கு. அதாவது மூலாதாரத்தில் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் இருக்கிறனால எனர்ஜியை அது தள்ளும், வெளியே தள்ளும். அதாவது நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க, மைனஸ் எனர்ஜி அப்படின்னா வெளியில் தள்ளும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ப்ளஸ் அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போது ஒவ்வொரு சக்கரத்துக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மூலாதாரத்தில் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் இருக்கும், அதே சுவாதிஷ்டானத்தில் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் மணிப்பூரகத்தில் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக இருக்கும். அடுத்தது அநாகதத்தில் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக இருக்கும்.
அதுக்கப்புறம் விசுத்தியில் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்ஞா சக்கரம் வரும்போது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக இருக்கும். இப்படி தான் இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸோட ஆக்ஷன்ஸ் இருக்கும். அப்போது மூலாதாரத்தில் மைனஸாக இருக்கிறனால அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். சுவாதிஷ்டானத்தில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அதே மாதிரி மணிப்பூரகத்தில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அநாகதத்தில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். விசுத்தியில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். ஆக்ஞா சக்கரத்தில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். இப்படி தான் சக்கரத்துடைய சார்ஜ் பார்ட்டிகல் சிஸ்டம் வந்து வேலை செய்யும். அப்போது மூலாதாரத்தில் பூமி தத்துவம் அப்படின்றது எனர்ஜியை வந்து வெளியில் தள்ளிகிட்டே இருக்கும் எப்போவுமே. அப்படி தான் உடல் வந்து வளருது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து உடம்புக்கு எனர்ஜியை வந்து வெளி தள்ளிகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம உடம்பை சாலிட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்புறம் சுவாதிஷ்டானத்தில் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக இருக்கிறதுனால அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அதனால் நம்ம நீர் தத்துவம் வந்து ஒரு மெமரி பேங்க் மாதிரி வேலை செய்யும். ஸோ மெமரி அப்படின்ற ஒரு விஷயம் நீரில் தான் வந்து ரெக்கார்ட் ஆகும். அப்போது அது எல்லாத்தையும் இழுத்து வைக்குது, அட்ராக்ட் பண்ணுது. அடுத்தது மணிப்பூரகம். இது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதாவது எனர்ஜியை வந்து வெளியில் தள்ளிகிட்டே இருக்கும். இதனால் ஆசிட் செக்ரேட் ஆகிறது எல்லாமே வந்து மணிப்பூரகத்தோட வேலையாக இருக்குது. அப்படி செக்ரேட் ஆனால் தான் டைஜஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி அடுத்தது அநாகதம். அநாகதம் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். அப்போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அப்போது நம்ம மூச்சு எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான். அதை வெளியில் தள்ளுறதுக்கு காரணமாக இருக்கிறது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து மணிப்பூரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் அது ரிப்பல்ஸ் பண்ணுது, வெளியே தள்ளுது. சுவாசம் அப்படின்றது ரெண்டு விஷயமா இருக்குது. ஒன்று இன்ஹலேஷன், ஒன்று எக்ஸலேஷன். உள்ளே இழுக்கிறது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், வெளியில் போகிறது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அடுத்தது விசுத்தி. அது வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக இருக்கிறதுனால அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அங்கே வந்து சவுண்டுன்ற ஒரு விஷயம் வெளியே வருது இல்லையா, அதுக்கு காரணம் இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் ஆக்ஞா சக்கரம். இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அது எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்கக்கூடிய தன்மை உள்ளது. பர்டிகுலராக கான்ஷியஸ்னஸ், மெமரி, கிராஸ்பிங் பவர், ரிகாலிங் பவர் எல்லாமே வந்து ஆக்ஞா சக்கரத்தோட கண்ட்ரோலில் இருக்குது. அது ஒரு ஆண்டனா மாதிரி வேலை செய்யும். நம்ம எதை படிக்கிறதா இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உள்ளே அப்சர்வ் பண்ண முடியாது. அப்போது கான்சன்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு காரணமே அங்கே வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறனால தான். அதனால தான் எல்லா விஷயமும் உள்ளே போகுது. ஸோ இப்படி வந்து இந்த சக்கர சிஸ்டம் வந்து வேலை செய்யுது. அப்போ குண்டலினி மகாசக்தி மூலாதாரத்திலிருந்து ஆக்ஞா சக்கரத்துக்கு வரும்போது அது டைரெக்டாக ஆக்ஞா சக்கரத்துக்கு வர்றதில்லை. எனர்ஜி வந்து ஃபஸ்ட்டு வந்து மூலாதாரத்திலிருந்து எழும்பி சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு போகும்போது அது வலதுலேருந்து இடத்துக்கு போகும். அதுக்கப்புறம் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் வளைஞ்சு அநாகதம் போகும். அங்கேருந்து மறுபடியும் வளைஞ்சு விசுத்திக்கு போகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வளைஞ்சு ஆக்ஞா சக்கரத்துக்கு போகும். இப்படி தான் இது வளைஞ்சு வளைஞ்சு போகும். அது ஏன் வளைஞ்சு வளைஞ்சு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் இந்த சக்கரா சிஸ்டம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அடர்த்தியான காந்தம் இருக்கும். அடர்த்தியான காந்த திணிவு இருக்கிறதுனால அங்கே அணுக்கூறுகள் இறுகி இருக்கும். அங்கே எனர்ஜி அதிகமாக இருக்கும். அது ஒரு ஆர்பிட்டல் ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணும். அணு மையத்தில் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் நடுவில் எனர்ஜி க்ரியேட் ஆகும். அந்த எனர்ஜி க்ரியேட் ஆகிறதுனால அது சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை க்ரியேட் பண்ணுது இல்லையா. அப்போ கீழே இருக்கிற எனர்ஜி மேலே போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது மேலே இருக்கிற சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால தான். ஸோ மைனஸும் ப்ளஸும் அட்ராக்ட் ஆகும் இல்லையா. அதனால தான் கீழே இருக்கிற எனர்ஜி மேலே போகுது. அப்போது கீழே இருக்கிற எனர்ஜி மேலே போகும்போது அதுக்கு மேலே இருக்கிற எனர்ஜி மறுபடியும் அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி தான் இந்த எனர்ஜி வந்து மேலே போகும். இது ஒரேடியாக போகாது. இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது டெய்லி வந்து இந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். எந்த இடத்துல கான்சியஸ்னஸும் காந்தமும் திணிவாகுதோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி வந்து அதிகப்படும். அதனால தான் நெத்தி பொட்டில் தியானம் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா நெத்தி பொட்டில் தியானம் பண்ணும்போது கான்சியஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி காந்தமும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி வந்து மேலே எழும்பும். ஸோ இந்த விதத்தில் பண்ணும்போது ஒவ்வொரு மையத்தில் இருக்கிற எனர்ஜியும் குண்டலினி சக்தி கூட மர்ஜ் ஆகி நெத்தி பொட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு தன்மையும் நெத்தி பொட்டில் வந்து கலக்கும். அப்போது மூலாதாரத்தில் என்ன சென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடு உணர்வு, சுவாதிஷ்டானத்தில் சுவை உணர்வு, மணிப்பூரகத்தில் கண்ணொளி ஐசைட், அநாகதத்தில் ஸ்மெல், விசுத்தியில் சவுண்டு. அப்படி
இந்த 5 குணமும் நெத்தி பொட்டில் வந்து ஐக்கியமாகும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நெத்தி பொட்டில் தியானம் பண்ணி இந்த குண்டலினி சக்தியோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர 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 நம்மளுக்கு வந்து 5 சென்ஸும் வந்து நெத்தி பொட்டிலேருந்தே இயக்கத்துக்கு வரும். அப்போது தியானம் பண்ணும்போது, நெத்தி பொட்டில் தியானம் பண்ணும்போது பஞ்சேந்திரியத்தோட உணர்வை நெத்தி பொட்டிலே உணர முடியும். அதுதான் இந்த நெத்தி பொட்டோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா இதுதான் மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் பாடியாக இருக்குது. இது எல்லா சக்கரத்தையும் தன்னோட கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய ஆற்றலுடையதாக இருக்குது. இது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கிராஜுவலான ஒரு ப்ராசஸில் இது பண்ணும்போது இது அழகாக வேலை செய்யும். இதில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அப்போ நெத்தி பொட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது தான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கணும். அப்போ குண்டலினி மகாசக்தி ஒரு ஸ்டேஜில் மொத்தமாக மேலே வந்து ஐக்கியமாகும்போது இந்த 5 உணர்வும் அங்கேயே நம்ம வந்து அனுபவிக்க முடியும். அப்போது அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னும் அட்வான்ஸான விஷயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.